வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தில் லான்ச் ஆக போகிற அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் போக்கோ F5 5G. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 ப்ராசஸரோட வருது, எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர். அண்ட் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 8GB வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. யூஸ்வலாக வந்து போக்கோ அப்படின்னாலே ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. போக்கோ F5க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் வந்து உங்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து 39,990 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக போக்கோவில் ஒரு 15,000 20,000க்கு வந்து நீங்கள் மொபைல் வாங்கினாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 39,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பேக்கெட் இருக்கும்போது இதோடைய கேமராஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்பெக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 40,000 50,000 நீங்கள் மொபைல் வாங்கினாலும் சில ஆண்ட்ராய்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கு மேலே போகவே மாட்டாங்க. பட் இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே நல்லா இருக்கு. பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு போக்கோல நீங்கள் கேட்க வேணாம், அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. 5500 mAh அண்ட் 67 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் மொபைல் ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க, ப்ராசஸர்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நேரத்தில் பேட்டரி நல்லா நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போக்கோ F5 வந்து உங்களுக்கான சரியான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அதோடைய விலை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 39,990 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord C3 Lite 5G. OnePlusல உங்களுக்கு இந்த Nord சீரிஸே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பெக்கும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன ஒரு 1000 or 2000 ஜாஸ்தியாக இருக்கலாம், அவ்வளோதான். பட் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். இதோடைய ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 695 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8GB வரைக்கும் ரேம் இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஆல்ரவுண்டிங் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் OnePlus கிட்ட இருந்து. அண்ட் இதோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் கேமரா கேட்டால் அசந்திருவீங்க. 108 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுப்பீங்க, vlogs எடுப்பீங்க, அண்ட் உங்களுக்கு பேக் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸும் வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு OnePlus Nord Lite 3 வந்து கரெக்டான ஒரு ஃபோனாக இருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus யூஸ்வலாக பெரிய பெரிய ஃபோனுக்கே வந்து 4500 mAh தான் தருவாங்க. பட் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க, 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 19,999க்கு இந்த ஸ்பெக்கோட OnePlus குவாலிட்டியோட ஒரு ஃபோன் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 5G. OnePlus Nordல லைட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 19,000 18,000 இது மாதிரி ரேஞ்ச் வரும். வெறும் நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,000 30,000 25,000 இது மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ Nord 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,999 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 5G ப்ராசஸரோட வருது. இந்த ப்ராசஸர் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆயிரும், அதே நேரத்தில் ஃபோன் சூடாகாது, சீக்கிரமாக சார்ஜ் இறங்காது, உங்களுக்கு சிக்னல் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ப்ராசஸருடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டி. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16GB வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட்ஸ் இருக்குங்க. 8GB இருக்குது, 16GB இருக்கும். உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தியாக தேவைப்படும், நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 16GB வேரியன்ட் வந்து எடுத்துக்கலாம். மெமரியும் பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது, 256GB இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேரியன்ட் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த வேரியன்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேமரா வந்து உங்களுக்கு PDAF லென்ஸ். இப்போ விலை ஜாஸ்தியான ஃபோன்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு 30,000க்கு மேலே ஃபோன் எடுத்துட்டீங்க, 50 மெகா பிக்சலோட வருதுன்னா எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஒரு செட்டப்போட வரும். அந்த 50 மெகா பிக்சல் கேமரா அதே கேமரா தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்கும், அதே நேரத்தில் AI இன்டிகிரேஷனும் இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம். அடுத்தது பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க அண்ட் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 80 watts அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 67 watts தான் இருந்தது OnePlus ஃபோன்ஸில். 80 watts அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 120 watts 150 watts கூட இருக்குது.
இப்போ ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் தான், பட் இதில் வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் OnePlus Nord 3 5G வந்து உங்களுக்கு 29,999ல் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo T2 5G. இதோடைய ப்ராசஸர் வந்து Snapdragon 870 5G கொடுத்துருக்காங்க. Snapdragon 870 5Gங்கிறது ரொம்ப நல்ல ப்ராசஸர். நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஹேங் ஆகுது. அதே நேரத்தில் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB கொடுத்துருக்காங்க, 12GB கொடுத்துருக்காங்க, 128GB மெமரி கொடுத்துருக்காங்க, 256GB மெமரி கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4700 mAh அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே உங்கள் ஃபோன் வந்து சப்போஸ் ஒரு 60% இருக்குன்னா டக்குன்னு 90 இல்லைன்னா 95 வந்து ஆயிரும். அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,990லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக T2 விவோலேருந்து ஒரு ரவுண்ட் வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Samsung M54 5G. இதில் வந்து Exynos 1380 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, சாம்சங்குடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசஸர். அதே நேரத்தில் ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB 256GB 8GB அப்படிங்கிற வேரியன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன். எப்பவுமே M சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் வந்து மான்ஸ்டர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் M51ல் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7000 mAh பேட்டரி பவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 108 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். சார்ஜிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து நம்ம கேட்கவே வேணாம். ஃபோன் வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் தருவாங்க. பட் மற்ற மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற கம்பெனி ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் இருக்கக்கூடிய சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்ஸே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஏறும். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 6000 mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் வரைக்கும் பேட்டரி நிற்கும். அண்ட் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வர இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா INFINIX Smart 7 HD. INFINIX பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸில் நம்மளுக்கே தெரியாமல் வந்து அந்த ஃபோனுடைய மதர் போர்டு ஆகட்டும் இல்லைனா உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் வந்து INFINIX கிட்ட தான் இருக்கும். INFINIX வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல, ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல்ஃபோன் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கறதுல குளோபல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் வந்து சில மாடல்ஸ்லாம் வந்து டைரெக்டாகவே லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான மாடல் தான் INFINIX Smart 7 HD. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 rupees தான் பேசிக் மாடல். ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB மெமரியோட வருதுங்க. கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலோட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கிடையாது, 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 7000 rupeesக்கு நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக INFINIX 7 HD வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்ஃபினிக்ஸா அந்த கம்பெனி கேள்விப்பட்டதே இல்லையே, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதோடைய குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபோன் பாத்தீங்கன்னா Realme GT3 5G. Realmeல இந்த GT அப்படின்னு சொல்லிட்டு மாடல் வந்தாலே அது வந்து உங்களுக்கு கேமிங் ஃபோன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு கேமிங் ஃபோன் தான். Realmeல இந்த GT சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் கம்மியா இருக்கும். அதே நேரத்தில் கேமிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பாத்தீங்கன்னா கேமிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு கேமிங் ஃபோன் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் விலை ஜாஸ்தியாக வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 120 Hz தான் இருக்கும். பட் இதில் வந்து 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வீடியோ கேம் விளையாடும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட வருதுங்க. மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ப்ராசர் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், மெமரி அண்ட் ரேம் நல்லா இருக்கணும். மெமரியில் உங்களுக்கு 128GB 1TB வரைக்கும் வேரியன்ட்ஸ் அவைலபிள். அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB இருந்து 16GB வரைக்கும் வேரியன்ட்ஸ் அவைலபிள். ஸோ நீங்க வந்து கேம் நிறைய விளையாடுவீங்க, விளையாண்டே இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா 16GB வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல். 50 மெகா பிக்சல் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDAF லென்ஸ், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அது வந்து ஒரு நல்ல லென்ஸ். உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு கேமருக்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்பெக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேப்பபிலிட்டி கேட்டீங்க அப்படின்னா ஆடி போயிருவீங்க. 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மார்க்கெட்டில் இருக்குது. பட் 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து GT3 வந்து நம்மளை வந்து மிரள வைக்கிறாங்க. 4600 mAh பட் 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிரும். 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் ஆயிரும். பட் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo X90 சீரிஸ். Vivo X90 சீரிஸில் Vivo X90, Vivo X90 Pro அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் இருக்குது. விவோவில் யூஸ்வலாக நீங்கள் வந்து X சீரிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கேமராக்காக மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட மொபைல்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து X சீரிஸில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து நம்மளை வந்து அமேசிங்காக ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்க வச்சது. உங்களுக்கு வந்து கேமரா பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஃபோனில் ஃபோட்டோவோ வீடியோ எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுவீங்க, ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து அதோடைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் வந்து கேமரா தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9200 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 GB வரைக்கும் மெமரி இருக்குங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB 12 GB வரைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்குது. எந்த வேரியன்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இப்போ அபவ் 40,000 இல்லைனா அந்த அபவ் 50,000 இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து 50 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுப்பாங்க, PDAF லென்ஸ். அந்த லென்ஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் 2 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லென்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் எது மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வைட் எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட் எடுக்கிறீங்க, ஒரு லோ லைட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்கலாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. X90 உங்களுக்கு வந்து டேரெக்டாக சாம்சங்கில் இருக்கக்கூடிய S23 சீரிஸ் அண்ட் ஐஃபோன் கூடலாம் வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4810 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 79,990 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வெரி ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo Reno 10 சீரிஸ். Oppo Renoல இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான மாடல் தான். Oppo Reno 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 778G Plus ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB வரைக்கும் மெமரி இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB வரைக்கும் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 29,990 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ASUS ROG 7. ஏசுஸில் இந்த ROG அப்படின்னு அந்த கேட்டகரி வந்தாலே உங்களுக்கு வந்து அது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ரக்டாக இருக்கும் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரராக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ கேம்னா விளாடலாம். கிட்டத்தட்ட சிஸ்டம்க்கு ஈக்குவலான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க, Snapdragon 8 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர லேட்டஸ்டான மொபைல்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ வர லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸில் வந்து Snapdragon 8 Gen 1 தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து Gen 2 கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 18 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சின்ன சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128, 256 அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 18 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் தேர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து இதோடைய ஃபோட்டோ இல்லை, இதோடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கேமர்ஸ்க்கான ஃபோன். இதோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது தான். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்
மார்க்கெட்டில் எந்த கேம் வந்தாலும் நீங்கள் வந்து ஹை டெஃபினிஷன் வச்சு விளாடலாம், சூடு ஆகவே ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாது, எந்த விதமான ஸ்லோனஸுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஏசஸில் வர ராக் ஃபோன்ஸ்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து நம்ம பார்த்துருந்தோம், போன மாதமே வந்து லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதையும் பார்த்தீங்கன்னா வர மாதம் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until next, bye from DK.